தென்மேற்கு சீனாவின் குய்ஷோ மாகாணத்துல வசித்த டு ஹுஷேன்ற ஒரு மூதாட்டி. இவங்களுடைய வயசு 103 வயசு. இவங்க தன்னுடைய கணவரின் வருகைக்காக கிட்டத்தட்ட 80 வருஷம் காத்திருந்து கடந்த மார்ச் மாசத்துல இறந்து போனாங்க. இவருடைய கணவர் ஹுவாங், அதாவது இந்த பெண்ணை விட 2 வயசு கம்மியானவங்க. 1940ஆம் ஆண்டு இவங்களுடைய மேரேஜ் நடந்துச்சு. ஸோ மேரேஜ் நடந்த பின்பு அவர் இராணுவத்துல வேலைக்கு போயிட்டாரு. ஸோ இப்படிதான் நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல கணவரை தேடி மனைவி போறாங்க, அங்க தங்குறாங்க, கர்ப்பமானனால திருப்பி ஊருக்கு வர்றாங்க. ஸோ இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கு. இவர் கணவர் என்னன்னா, இவருடைய தாயார் இறந்திருக்காக மரண நிகழ்வுக்கு போய் அங்க பாக்குறாரு. பார்த்துட்டு திரும்பி இராணுவத்துக்கு போறாரு. ஸோ இப்படிதான் காலங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்படிதான் போயிருக்கு. இந்த அவங்களுடைய அம்மா இறப்பிற்கு பிறகு அவர் திரும்பி ரிட்டர்னே வரல. ஆனா கடித போக்குவரத்து மட்டுமே, அதாவது மனைவிக்கு கணவன் எழுதுற கடித போக்குவரத்து மட்டுமே இருந்துச்சு. இவங்களுக்குள்ள என்னன்னா பல பரிமாற்றங்கள், குழந்தையோட கல்வி செலவு, இது மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசினாங்க. ஸோ இப்படிதான் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல இவரை பத்தி எந்த விதமான டீட்டெயிலுமே அவங்களுக்கு தெரியல. கணவர் வருவாருன்னு நம்பிக்கையோட இருந்தாங்க. பகலில் என்னன்னா இந்த அம்மா விவசாய வேலை செய்யறாங்க, இரவு நெசவு காலணிகள் தயாரிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இவங்க வெறும் நம்பிக்கையை வச்சே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பையனை நல்லபடியா வளர்த்தாங்க. இவங்களுடைய பையன் ஹுவாங் பாத்தீங்கன்னா 1970 பள்ளி ஆசிரியரா வேலைக்கு போறாரு. 2022ஆம் ஆண்டு எதிர்பாராத நிலையில பையன் இறந்து போறாரு. பையன் இறந்த பின்னாடி இவங்க கொஞ்சம் சோர்வடைகிறாங்க. சோர்வடைஞ்சும் இவங்க தங்களுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கணவர் வருவாருன்னு நம்பிக்கையோட இருக்காங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி அவங்க கேட்கல. ஸோ இப்படிதான் அவங்களுடைய காலங்கள் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் காத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 80 வருஷம். 8 மார்ச் 2025 அந்த பெண்மணி தன்னுடைய 103வது வயதில் இறக்குறாங்க. இதுக்கிடையில டு ஹுஷேன் பத்தி பாத்தீங்கன்னா தேட பல முயற்சிகள் மேற்கொள்ளுது அவங்களுடைய குடும்பம். சோ அப்படி முயற்சி மேற்கொண்டப்ப என்னன்னா அவர் பல நாடுகள்ல தங்கி இருக்கிறதா டீட்டெயில் கிடைக்குது. அவர் 1950ல மலேசியாலையும் அதுக்கடுத்து சிங்கப்பூர்லயும் வாழ்ந்ததா அவங்களுக்கு சான்றுகள் கிடைக்குது. டு ஹுஷேன்ட்ட சொல்லல, அவங்களுடைய நம்பிக்கையை கெடுக்க வேணாம்னு இருந்தாங்க. இறந்த பின்புதான் வெளியிலேயே சொன்னாங்க. அவங்க இறக்குறப்ப என்னன்னா திருமண பரிசா அந்த தலையணை உரைய வச்சுக்கிட்டு தான் இறந்தாங்க. இறப்பும் என்னன்னா யாருக்குமே தொந்தரவு இல்லாத இறப்பா இருந்துச்சுன்னு சொல்றாங்க.